என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட்? கிட்ட வேர்பலா வந்து கேட்டாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ மேலே கை வச்சு டார்லிங் கூப்பிட்டு டப் சூட்குள்ள உள்ள வந்துட்டார். இப்போ பயத்தில் வந்து கீழே ஓடி வந்துட்டேன். என்னால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே முடியல. அதனால வந்து நான் செக்ரட்டரியான கதிரவன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். பட் அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. நாட் ஓன்லி ஃபார் மீ, எல்லாருக்குமே. சின்மையா எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு அப்புறம் நான் தான். தாஸ்ரதி சாரோட கால் தூசிக்கு வரமாட்டாரு ராதாரவி வந்து. இதே மாதிரி தான் ஆக்சுவலாக சின்மயி மேமுக்கும் நடந்துச்சு. சொல்லவும் சொன்ன நான் இன்சிடென்ட் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சு சின்மய் அப்படின்னு சொன்னோம். யாருமே இல்லையா ஸ்டுடியோவில் அடி காலில் அப்படின்னாங்க. யாரும் இல்லை அப்படின்னு நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சின்மயி மேம் அவங்களையுமே டப்பிங் யூனியன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கரெக்ட்? ஆமா, அதான் பேன் பண்ணிருக்கு. டெர்மினேஷன். அவங்க டெர்மினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன டெர்மினேஷன் பண்ணாங்க. சின்மய்க்கு அப்புறமா நான் டெர்மினேட் ஆறேன். அவங்க அதாங்க குப்பை ரீசன் சப்ப ரீசன் சொல்லி டெர்மினேஷன் பண்ணுவாங்க. பில்டிங் இடிச்சிட்டாங்க, அது தெரியும்ல. அது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பில்டிங் இடிச்சதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நாங்க கட்டிட்டோம் அப்படின்றாங்க. வெக்கமா இல்ல? திடீர்னு வந்து ஏன் இப்ப பேசுறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க மேம். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன். நான் ராதாரவியோ கதிரவன் பாலோ இல்ல வாயிலே வடை சொல்றதுக்கு. ஆனா அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு, ஏன் ராதாரவியை நீங்க பேசுறீங்க? மெயின் அக்யூஸ்டே அவர் தானே. ராதாரவியை பேசாம வேற யாரை பேசுவோம்? அந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் ஜட்ஜ் இல்ல, அந்த 23rd சைதாப்பேட் கோர்ட்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு ஜட்ஜ், ஒரு மேடம் லேடி ஜட்ஜ் வந்து உட்கார்றாங்க. சைதாப்பேட் 23வது கோர்ட்ல இருக்கிற ராதாரவியோட ஒரிஜினல் கேஸ் பண்டல காணும், கேஸ் கட்ட காணும். இருந்தாலுமே அவங்க பிரஸ் மீட் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறது போலியானது, நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது வந்து கோர்ட் டிசைட் பண்ணும். அவரோ நானோ ராதாரவியோ சொல்ல முடியாது. ஜட்ஜ் வந்து ப்ரூஃப் இல்லாம ரீஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மிரட்டல் ஏதாவது வருதா மேம்? இனிமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்ததுன்னா எனக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துருவேன். டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கீதா இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஒரு சட்ட போராட்டமே நடத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல நிறைய பேருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம், அதனால கேட்குறேன் மேம், என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட்? சார் நான் 2016 மெம்பராக இருக்கேன் டப்பிங் யூனியனில். 2017 ஷாஜின்ற ஸ்டுடியோக்கு டப்பிங்காக போனேன். அவரோட ஸ்டுடியோ வீனஸ் கோடம்பாக்கம்ல இருக்குது. அந்த ஸ்டுடியோக்கு டப்பிங்காக போகிறேன். அப்போது போகும்போதே வந்து ஒரு 2-3 டைமுக்கு அப்புறமா வந்து அவர் என்கிட்ட வேர்பலாக வந்து கேட்டார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒர்க் நிறைய தரேன், டப்பிங் ஒர்க்ஸ் நிறைய தரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவர் மெசேஜ் பண்ணியிருப்பாரு, மெசேஜ்லேயும் திட்டி விட்டுருப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரோட ஸ்டுடியோக்கு நான் போல ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து எனக்கு கால், ஸ்டுடியோவில் இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட இருந்தால் எனக்கு கால் வந்துச்சு. அப்புறம் அவரை ஷாஜியை பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் எனக்கு லைனுக்கு வந்தார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இல்லை, மற்ற பொண்ணுங்க மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். அப்புறம் நான் வந்து இல்லை எனக்கு வேணாம், எனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இல்லை ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் 3 லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தேன், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷு. சரி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணார். சரி, ஓகே, தெரிஞ்சிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஃபர்தராக அவரோட ஸ்டுடியோக்கு கண்டினியூ பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா எந்த இதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு ஸ்டுடியோக்கு வந்து அவரோட ஸ்டுடியோக்கு டப்பிங்க்கு போனேன். ஆக்சுவலி அவர் சவுண்ட் இன்ஜினியர் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஸோ மேலே கை வச்சு டார்லிங் கூப்பிட்டு டப் சூட்குள்ளே உள்ள வந்துட்டார். ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு. சரி, ஓகே, எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து கீழே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறமா கோவிட் லாக்டவுன் போட்டாங்க. நைட்டெல்லாம் வீடியோ கால், ஆடியோ கால், ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். சரி, என்னால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே முடியல. அதனால வந்து நான் செக்ரட்டரியான கதிரவன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். பட் அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷாஜியும் கதிரவனும். சரி, ஓகே, எதுவும் எடுத்துக்கல. அப்புறம் லாக்டவுன் வேறு. நான் கம்ப்ளைண்ட் வந்து ஓவர் த இமெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு என்கொயரி மாதிரி வர சொன்னாங்க. நான் வந்து போல சில கொஷின்ஸ்லாம் வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐசிசி கமிட்டி இருக்கா, என்னோட அட்வொகேட்டோட தான் உள்ளே வருவேன், யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதெல்லாம் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால நான் அந்த இதுக்கு போல் ஃபர்தராக நான் லீகலாக போனேன். ப்ளஸ் நான் லீகலாக போனால் அவர் என்னை டெர்மினேட் பண்ணிவிடுவேன்னு சொன்னார். அவரோட ஒய்ஃபும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரேணுகா. உங்கள் ஒய்ஃப் மேலே கை வச்சா, ஷாஜி கை வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் லீகலாக போனேன். 4.5 வருஷம் போயிட்டு இருந்தேன். நான் மெம்பராக இருந்தேன் 2023 வரைக்கும். பட் ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. அப்படியே ஆமாம், மெம்பராக மட்டும் இருந்தேன். வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அப்படியே கம்மியாக ஆயிடுச்சு. பிகாஸ் நான் லீகலாக போனதுனால அது எனக்கே நல்லா தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து. அதுக்கப்புறம் 2023 வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் அவங்க என்ன அசால்ட் பண்ணாங்க. அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸை வந்து. ஸோ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணாங்க. நீங்கள் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் அவதூறு பரப்பியிருக்கீங்க, போய் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டெர்மினேஷனில் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இதுதான் இருக்குது. ஷாஜி மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண லீகலாக எப்படி நீ என்ன நாங்கள் சொல்கிறது கேட்காம எங்களை மதிக்காமல் நீ எப்படி லீகலாக போகலாம், மெயின் ரீசன் அதுதான். பட் அது வந்து டெர்மினேஷனில் போட மாட்டாங்க இல்லையா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு அப்புறம் சில அலிகேஷன்ஸ்லாம் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யூனியனுக்கு அகேன்ஸ்டாலாம் செயல்படல. யூனியன் பொதுவானது எல்லாருக்கும். அவர் போஸ்டிங்கில் இருக்காரு, நாங்கள் போஸ்டிங்கில் இல்லை. ஸோ அப்படின்ற போது சம் கொஸ்டின்ஸ்லாம் ஆஸ் எ மெம்பர் பீயிங் எ மெம்பர் கேட்டால் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும், யூ ஷுட் ரிப்ளை. அதுக்கு தான் அவர் செக்ரட்டரி போஸ்டிங்கில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து யூனியனுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் யாரும் செயல்படல. நிறைய இதில் சொல்லியிருப்பாரு. அவர் நிர்வாகத்தில் இருக்காரு, அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறோம், அவர் ஆன்சர் பண்ணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மெம்பர்ஸ் எல்லாம் டெர்மினேட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டுட்டீங்க, என்ன அகேன்ஸ்டாக செயல்பட்டோம், will you prove it? ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம் சார். கடந்த ஒரு 4-5 வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி ஃபார் மீ, எல்லாருக்குமே. சின்மையா எடுத்துக்கோங்க, சுமதி இப்போ ரீசெண்டாக 1 month முன்னாடி அவங்கள டெர்மினேட் பண்ணாங்க. சின்மை அதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு அப்புறம் நான் தான். தாசரதி சாராக இருக்கட்டும், மதியண்ணா, ஜேம்ஸ், முரளிகுமார் சார், எல்லாரும் லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து. ராதாரவியோட தாசரதி சாரோட கால் தூசிக்கு வரமாட்டார் ராதாரவி வந்து. ஸோ எல்லாரும் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ அதுலேருந்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு இந்த கோர்ட்டில் ஆர்டர் வந்தாலும் உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பிங்க, ரொம்ப ஹாப்பி. ஜட்மெண்ட் எல்லாமே சூப்பர். பிகாஸ் நான் வந்து அவங்க கிட்ட வந்து காம்பன்சேஷன்லாம் கேட்கவே இல்லை. பட் எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஜட்ஜி போட்டிருந்தாரு. அப்புறம் நான் வந்து காசுக்காக வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சைடில் போட்டிருந்தாங்க. அது இல்லைன்னு சொல்லி போட்டிருப்பாரு. ஏன்னா நான் டெம்பரவரியாக வேறு ஜாப் போயிட்டேன், இன்னும் அவங்க வந்து மணிக்காக போடலன்னு போட்டிருப்பாரு. பாயிண்ட்ஸ் ஃபைண்டிங்ஸ்லாம் சூப்பர். ஆனால் எனக்கு அந்த 6 மாதம் சொல்லி ஜெயில் சொன்னாங்க, அது மட்டும் ஐம் நாட் ஹாப்பி வித் தட். ஆனால் அப்பீல் போயிட்டேன். நீங்க எதிர்பார்க்கறது 6 மாசத்துக்கு மேல வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆஃப்கோர்ஸ் 3 செக்ஷன்ல போட்டிருக்கோம்ல. ப்ளஸ் வந்து நான் 4.5 வருஷம் 5 வருஷம் போராடி இருக்கேன். அதுக்காக இல்லை, சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்தா ஐல் பி வெரி ஹாப்பி. 3 செக்ஷன்ல போட்டிருக்கோம் அப்படின்ற போது அந்த கிளாஸ் எப்படி இருக்கும்? 6 மாசம்ன்றது என்ன, இது மேலே கை வச்சிருக்காங்க 6 மாசம் அப்படின்றது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் ஃபைண்டிங்ஸ் அதெல்லாமே சூப்பர், அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். நல்ல ஜட்மெண்ட் வந்து எல்லாமே பக்கா ஃபைண்டிங்ஸ் வந்து. ஸோ அப்பீல் போயிட்டா மைட் பி அடுத்த கோர்ட், அடுத்த லெவல் ஆஃப் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆனா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா அந்த வெற்றிக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து இன்னும் அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. அது இல்லாம சில பேர் வந்து சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்து உங்களை பேசுறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமாங்க, ஏன்னா வந்து நான் ஜட்மெண்ட் வரதுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சும்மா ஏனோ தானே ப்ரெஸ் மீட்டோ மீடியாவில் உட்காந்து பேச முடியாது, வித் ப்ரூஃப். சும்மா மற்றவங்கள மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஜட்மெண்ட் வரட்டும், வந்தவுடனே நம்ம பேசிக்கலாம். நான் வந்து எங்கள் அப்பா இறந்தப்போ ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருப்பேன் கலாட்டாவில். ஸோ அது மூலியமாக தான் என்ன எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. வந்து அப்பயே வந்து போராடிட்டு தான் இருந்தேன். ப்ரோக்ரஸில் இருந்தது 2 கேஸும், எதுவுமே இல்லை. ஸோ அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் பார்த்தா இப்போ ஜட்மெண்ட் எனக்கு வந்து இதுவே லேட் தான். ஏன்னா 4-5 வருஷம் நான் யோசிச்சு பாருங்க. 6 மாதம் சிஎஸ்ஆர் கூட 6 மாதம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண 1.5 வருஷம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண 3 வருஷம் ஷாஜி கேஸ்க்கு வந்து. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர், லோயர் கோர்ட் ஆர்டர், சைதாப்பேட் கோர்ட் ஆர்டர் இருக்கும், ஹை கோர்ட் ஆர்டர் இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது என்னோட லைஃப் வந்து. கேஸ் கட்ட பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. திடீர்னு வந்து ஏன் இப்போ பேசுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மேம். ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன். நான் ராதாரவியோ கதிரவன் பாலுவோ இல்லை வாயிலே வடை சொல்றதுக்கு ப்ரூஃப் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல், கோர்ட்டில் இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு, பெண்டிங்கில் இருக்கு, ப்ரோக்ரஸ் இருக்கு. ஒன்ஸ் ஐ கெட் த ஜட்மெண்ட், எனக்கு எல்லாம் பக்கா அப்படின்னு நான் பேசுவேன். ப்ரூஃப் கேட்பாங்களா எங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இல்லைன்னு வாங்க, நான் ஆமான்னு சொல்லுவேன். இப்போ பேசுவாங்களா, இல்லைன்னு சொல்லுவாங்களா ஜட்மெண்ட் வந்தோன்னு? சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, ஏன் ராதாரவியை நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. மெயின் அக்யூஸ்டே அவர் தானே. ராதாரவியை பேசாமல் வேற யாரை பேசுவான்? அவரும் எஃப்ஐஆரில் அவரும் A2 அக்யூஸ் 2 அவர் அந்த எஃப்ஐஆரில் அப்படின்னு இருக்கும்போது ஒன் ஆஃப் த அக்யூஸ் தானே அவர். அவரை பத்தி பேசாம இருக்க முடியாதுல்ல. காலங்காலமா நான் தான் தலைவரா இருக்கேன் டப்பிங் யூனியன்ல, என்ன தவிர யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப காலங்காலமா டப்பிங் யூனியன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. உள்ள 4 செவுத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியல. இப்ப தெரிய வந்துருச்சுல, ஓ இவ்வளவு காசு ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் யூனியனை பத்தி மக்கள், ஆடியன்ஸ், பொதுமக்கள். ஓகே, இப்ப A1 அக்யூஸ்டுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ராதாரவி சாருக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு? இல்ல சார், இது வந்து அது வந்து ஷாஜி கேஸ், டோட்டலா ஹராஸ்மெண்ட் கேஸ். ஓகேங்களா, அது வேற கேஸ். ஜெனரல் பாடி மீட்டிங்ல இந்த 8 பேர் மேல எஃப்ஐஆர். ஓகே, அசால்ட்ல. சோ அதுல A1 இருக்கிற வந்து கதிரவன் பாலு, A2 வந்து ராதாரவி, A3 வந்து கதிரவனோட
தங்கச்சி கவிதா, அதுக்கப்புறம் கோபால், கிரிஜா, பிரபு, ஜெகதீஷ், சரவணன் 8 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. 5 செக்ஷன்ல ஃபைல் ஆயிருக்கு. ஸோ அதை இப்பதான் நான் ரீஓபன் பண்ணிருக்கேன். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு அந்த ஜட்ஜி என்ன திட்டினாரு. அவர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். ஆமா இல்ல சார், சைதாபேட் 23rd கோர்ட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறேன் சார், கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு. சம் பெட்டிஷன் போடும்போது ஜட்ஜா வந்து வேல்ராஜ் சார் இருந்தார், ஹானரபிள் மெஜிஸ்ட்ரேட் வேல்ராஜ் சார் இருந்தார். சார் வந்து என்ன ஓப்பன் கோர்ட்ல வந்து நீ தான் பென் கேமரா வச்சிருந்தியா, ஒன்னு தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் அந்த ஜிபி மீட்டிங்ல நான் வச்சிருந்த பெண் வந்து ஒரு டிக் பென் தான், இப்படி நான் பிடிச்சிட்டு இருந்தேன், அது நான் டினை பண்ணல, பட் அது பென் கேமரா இல்லை. அவர் வந்து ஓப்பன் கோர்ட்ல இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க பென் கேமரா வச்சிருந்தீங்களா, உங்களை தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு வாப்போன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு, ஒரு மைல பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன் சார், ஃபர்ஸ்ட் அது வந்து ட்ரேட் யூனியன் ஆக்டின் படி கேமரா எல்லாமே அலோடு தான், அந்த மாதிரி சட்டம்லாம் எதுவுமே இல்லை, உள்ள வந்து மொபைல் அலோடு இல்லை, பென் அலோடு இல்லை, வாட் எவர் கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா அவங்களே 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க, ப்ளஸ் பக்கத்துல ஃபோன்ல வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் பென் கேமரா வச்சில்ல, சப்போஸ் வச்சிருந்தா அப்படி எடுத்தா என்ன தப்புன்னு சொல்லி நான் கேட்டேன் ஜட்ஜ் கிட்ட. அப்படி என்கிட்ட இருந்திருந்தா நான் அவங்க கிட்ட ப்ரூஃப்ஸ் கொடுத்துருப்பேன். நான் ஏன் வந்து போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஆர்டிஐ போட்டு கொடுங்க ப்ரூஃப்னு சொல்லிட்டு, நான் அவங்க கிட்ட கொடுத்துருப்பேன். ஆமா இங்க பாருங்க என்ன அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன் நான் வந்து. அப்புறம் வந்து அவர் வந்து நம்பரே ஆகல, லிஸ்டிங் மட்டும் தான் ஆச்சு. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் இயரிங்கா 6 மாசம் போயிட்டு இருந்தது. அவர் ஏதாச்சும் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும், ஏதர் எனக்கு ஃபேவரா இருக்கலாம், இல்ல ஃபேவரா இல்லாமல் கூட இருக்கலாம், நான் அடுத்த லெவல் போயிருப்பேன். நீங்க சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இயரிங்கா போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன் டு ஹை கோர்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட. ஆமாங்க, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க. see நீங்க உங்களோட டியூட்டி என்ன, ஒரு பெட்டிஷன் வந்ததுன்னா அது எஸ் ஆர் நோ, யூ ப்ராசஸ் எனி ஆர்டர். நான் அடுத்த லெவல் கோர்ட்டுக்கு போவேன். நீங்க என்ன அடுத்த லெவல் போக விடாம அப்படியே வந்து இயரிங் போட்டுட்டு இருந்து நெக்ஸ்ட் இயரிங் கேட்டு என்ன ஓப்பன் கோர்ட்ல த்ரெட்டன் பண்ணிட்டு ஒரு மைல பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பீயிங் எ மெஜிஸ்ட்ரேட், ஒரு ஜட்ஜா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமா? அப்படிதான் எனக்கு தோணுதுங்க அவங்க பேசுற வரைக்கும். பட் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம ப்ரூஃப் இல்லாம பேச முடியாதுல்ல, எவ்ரிதிங் we need a proof. பட் எனக்கு அப்படிதான் தோணுது. நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாரு. அந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் ஜட்ஜ் இல்ல, அந்த 23rd சைதாபேட் கோர்ட்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு ஜட்ஜு, ஒரு மேடம், லேடி ஜட்ஜு வந்து உட்கார்றாங்க. அந்த மேடம் வந்து உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா பண்டல் காணும். சைதாபேட் 23வது கோர்ட்ல இருக்கிற ராதா ரவியோட ஒரிஜினல் கேஸ் பண்டல காணும், கேஸ் கட்ட காணும். கேஸ் கட்ட காணுங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. 6-7 மாசம் போய் நிப்பேன் பொம்மை மாதிரி இயரிங், கேஸ் பண்டல் காணும். ஒரு கோர்ட்டுக்குள்ள இருக்கிற பண்டல் எப்படி காணாம போகும்? எனக்கும் அதே கொஸ்டின் தான். 6-7 மாசமா பண்டல் இல்ல, ஒரு இயரிங் போவாங்க, பண்டல் இல்லைன்னா என்ன பண்ணும், அடுத்தது என்ன பண்ணும், அடுத்த ப்ராசஸ் பண்ணுமா இல்லையா? வர வச்சு பண்டல் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களா அவங்க? நான் என்ன பண்ண, ரிட்டு ஃபைல் பண்ணிட்டேன் ஹைகோர்ட்ல, பண்டல் காணும்னு சொல்லி ரிட்டு ஃபைல் பண்ணி எஸ்ஆர் நம்பர் வருதுங்க. எஸ்ஆர் நம்பர் வந்த உடனே பண்டல் எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க சைதாபேட் கோர்ட்டுக்கு. திரும்ப வந்துச்சு பண்டல், கால் முளைச்சு பண்டல் வந்துருச்சு போல சைதாபேட் கோர்ட்டுக்கு வந்து. பண்டல் இருக்கு, அப்புறம் எப்படி வந்ததுன்னு தெரியல. பண்டல் வந்து 7-8 மாசமா இல்லாத பண்டல், நான் ரிட்டு ஃபைல் பண்ண உடனே எப்படி பண்டல் வந்துச்சு கோர்ட்டுக்குள்ள? கண்டிப்பா ரைட். அதுக்கப்புறம் வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட் மேடம் வந்து அந்த ஜட்ஜு வந்து இயரிங் கேட்காம வந்து நெக்ஸ்ட் இயரிங் போட்டுட்டே இருந்தாங்க. நான் என் சார் கிட்ட அட்வொகேட் சார்ட்ட, சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லி, அதே 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது 1.5 வருஷம், அது 6 மாசம் இல்ல, ரெண்டும் பேரலா தான் போயிட்டு இருந்தது. ஸோ அது 1.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு எதுவுமே பண்ணாம. அப்புறம் நான் சொல்றேன், ஏன்னா 2 கேஸுமே ஒரே கோர்ட்டு, ஒரு சைதாபேட் தான், பட் சைதாபேட்ல வேற கோர்ட்டு. ஸோ போய் கேட்குறேன் என் சார் கிட்ட, என்னோட அட்வொகேட் சார்ட்ட, மேடம் இருங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து நாங்கள் டைரக்ஷன் போட்டோம் ஹைகோர்ட்ல. ஜஸ்டிஸ் வந்து வேல்முருகன் சார் கிட்ட வந்துச்சு. வந்த உடனே சார் வந்து கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் போட்டு அடுத்த இயரிங் டேட் போட்டார். போட்ட உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட்ல, சைதாபேட் கோர்ட்ல அந்த ஜட்ஜு வந்து இல்ல நான் ஆர்கியூமெண்ட் கேட்கறேன் அப்படின்ட்டாங்க. எங்க சார் வந்து இல்ல நீங்க டேட் கொடுங்க, நாங்கள் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் கேட்டு அந்த பெட்டிஷனை வந்து ரீஓபன் பண்ணாங்க. ஆமா, அவங்க ஆர்டர் போட்டு 4 மாசம் ஆகுதுங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டு R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு, போலீஸ்க்கு வந்து இந்த ஆர்டர் போட்டதே தெரியாதான். போன இயரிங் போயிருந்தேன் ஒரு 1 வீக் இருக்கும். இயரிங் போய் நின்னா போலீஸை கூப்பிட்டு கேட்கறாங்க ஜட்ஜு வந்து. அந்த போலீஸ் சொல்றாரு, எங்களுக்கு ஆர்டர் போட்டதே தெரியாது. எங்க உலகத்துக்கே தெரியுதுங்க, வேற கண்ட்ரில இருந்து கூட எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டால இருந்து, இந்த மாதிரி பார்த்தோம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க லோக்கல்ல இருக்காரு R5 விருகம்பாக்கம் ஸ்டேஷன், அந்த கோர்ட்டு தான் வரும், சைதாபேட் கோர்ட் 23வது கோர்ட்டு தான் வரும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல. இவருக்கு எப்படிங்க தெரியாம இருக்கும் ஒரு போலீஸ்க்கு? லத்தாஜிக்கலா வந்து சொல்றாரு, எங்களுக்கு நீங்க ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் வியப்பா இருக்கு கேட்கவே. இப்பதான் நடந்தது, ஒரு வாரம் முன்னாடி தான் நடந்துச்சு. அவருக்கு R5 விருகம்பாக்கம் ஸ்டேஷன் கோமால இருக்காங்களான்னு தெரியல, உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் தெரியலையா அவங்களுக்கு வந்து. சரி ஓகே, தெரியாமலே இருக்கட்டும், பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணீங்க? நெக்ஸ்ட் ஹைகோர்ட் போயாச்சு.
நம்ம ஹைகோர்ட்ல போட்டு அதோ அடுத்த நிமிஷம் எனக்கு கால் வரும் பாருங்க. இதுதான் நடக்கும் ஷாஜி கேஸ்லயும். ஹைகோர்ட் போனோம்னா அடுத்த நிமிஷம் எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். மேடம் நாங்க CSR ஃபைல் பண்ணிட்டோம், மேடம் நாங்க FIR ஃபைல் பண்ணிட்டோம். இதோ இப்போ எனக்கு கால் வரும் பாருங்க. எனக்கு கொஞ்ச நாள்ல எனக்கு கால் வரும் பாருங்க. வித்தின் 2 to 3 daysல. ஓகே. வரட்டும். இப்போ இருந்தாலுமே அவங்க பிரஸ் மீட் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறது போலியானது, நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது வந்து கோர்ட் டிசைட் பண்ணும். அவரோ நானோ ராதாரவியோ சொல்ல முடியாது. கோர்ட் வந்து அப்படி பொய்யா இருந்ததுன்னா சரி அவங்க ஸ்டாண்ட் படியே நான் வரேங்க. அப்படி பொய்யா இருந்ததுன்னா ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்கேன். ஜட்ஜ் வந்து ப்ரூஃப் இல்லாம ரீஓபன் பண்ணுவாங்க? அதுக்கான எவிடன்ஸ் இல்லாம ஒரு ஜட்ஜ் வந்து ஓபன் பண்ண முடியுமா சொல்லுங்க நீங்க? முடியாது. அப்ப எவிடன்ஸ் தானே பேசுச்சு. யாரும் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். ஷாஜி கேஸும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க, நிக்காது, போய் எதுவும் இல்ல, ப்ரூஃப் இல்ல, கன்விஷன் வாங்கி தரலையா? வெயிட் அண்ட் வாட்ச். நானும் நீங்களும் அவங்களும் சொல்ல முடியாது. கோர்ட் சொல்லட்டும், இது எவிடன்ஸ் ப்ரூஃப் இல்ல, இது பொய்ன்னு கோர்ட் சொல்லட்டும், நான் அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது மிரட்டல் ஏதாவது வருதா மேம்? இது வரைக்கும் மிரட்டல் வரலங்க. மைட் பி இனிமே வரும். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா கேஸை, இப்போ தானே ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்ததுன்னா எனக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துருவேன் அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில். இல்லைனா வாட் எவர் என்ன ப்ரொசீஜரோ அதை நான் ஃபாலோ பண்ணலாம் தான் இருக்கேன். ஆனால் ஷாஜி கேஸ் நான் ஃபைல் பண்ணும்போது இந்த டப்பிங் யூனியன்லேருந்து நிறைய பேர்ட்டு எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து கேஸ் நிற்காது, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அதில் சோபனான்ற ஒரு லேடி வந்து எனக்கு கால் பண்ணி பேசிச்சு. அந்த லேடி கிட்ட இப்போ கேட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் கதிரவனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்கலாம் வந்து நிறைய பேர், நாட் ஓன்லி அவங்க, நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. அதுக்காகவே நான் ஒரு மெயில் போட்டிருப்பேன் யூனியனுக்கு. இந்த மாதிரி எனக்கு அப்ரோச் பண்ணணும்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் நீங்க வந்து எனக்கு த்ரூ இமெயிலோ இல்லைன்னா உங்க லெட்டர் ஹெட் மூலியமாவும் நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த மெயில் போட்டேன். அந்த மெயில் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் கால் வரல. நீங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் ஆக்சுவலா சின்மயி மேமுக்கும் நடந்துச்சு. ஆமா. சோ அவங்க உங்ககிட்ட பேசுனாங்களா இந்த விஷயம் நடக்குறப்ப? பேசினாங்க மேடம் வந்து. ஸோ எனக்கு ஆக்சுவலி வைரமுத்து சார் வந்து டப்பிங் யூனியன்ல மெம்பர் இல்லை. ஸோ எனக்கு அவ்வளவா தெரியாது. மெம்பரா இருந்தா ஐ கம் டு நோ. அது டோட்டலா வேற. அவங்க மியூசிக் சிங்கிங் அது டோட்டலா வேற. எனக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியும். பட் டீட்டெயிலா எனக்கு தெரியாது. ஸோ டீட்டெயிலா தெரியாம நான் பேச மாட்டேன் ஒரு பொது இடத்துலலாம் வந்து. அவங்க வந்து வெரி ஹாப்பி. நான் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி அனுப்பினேன். பட் பேசினேன் அவங்க கிட்ட வந்து. அவங்க கான்செப்ட்ல இருந்தாங்க, பிஸியா இருந்தாங்க. பட் ஷி ரிப்ளைட் மீ வெரி ஹாப்பி சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. வி ஆர் இன் குட் டச். ஓகே. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல நடக்கிறப்ப பேசியிருக்கீங்களா சார்? தெரியும் சின்மயி மேடம்க்கு. நான் வந்து எனக்கு தெரியாது இல்லையா ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி என்னன்னு சொல்லி. நான் நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் போனதே இல்லை. எனக்கு சம்மந்தமே இல்லை எனக்கும் அதுக்கும் வந்து. அப்போ வந்து நான் அவங்களுக்கு தான் கேட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. சின்மயி மேம் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது கத்து கொடுத்ததே அவங்க தானா? இல்ல ஆக்சுவலி நான் அந்த மாதிரி சொல்லல. எனக்கு ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு தெரியல. யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இப்போ போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷனா இல்லைன்னா எங்க என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங் கேட்டேன். ஓகே. நீங்க இந்த ஆமா செக்சுவல் ஹராஸ்மென்ட் இனிஷியேட் பண்றதுக்கு சின்மயி மேம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா, எப்படி எனக்குன்னு தெரியாது இல்லையா. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி மீட்டூல எல்லாம் பேசி நிறைய அவங்களுக்கு தெரியும் எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு சுத்தமா தெரியாது. ஐ எம் பிளாங்க். அதனாலதான் ஜஸ்ட் நான் கேட்டேன், எனக்கு இல்ல யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஏன்னா எனக்கு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கூட தெரியாது. அப்பதான் நான் கேட்டேன் வந்து. இப்போ வந்து யார் என்ன கேட்டாலும் நான் ஐ எம் ரெடி டு இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. ஐ எம் ரெடி. எப்படி ப்ராசஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு ஐ எம் ரெடி. எல்லாமே தெரியும் ஃபுல்லா வந்து. நான் எனக்கு வந்து ஸோ அப்போ நான் அந்த மாதிரி தான் இருந்தேன், சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல். அப்புறம் அவங்ககிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லவும் சொன்னேன். நான் இன்சிடென்ட் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சு சின்மயி அப்படின்னு சொன்னேன். ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லையா ஸ்டுடியோவில் டி காலில் அப்படின்னாங்க. யாரும் இல்லை அப்படின்னு. நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதான் ப்ராசஸ் சொல்லிட்டு எனக்கு ப்ராசஸ் மட்டும் அவங்க சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சின்மயி மேம் அவங்களையுமே டப்பிங் யூனியன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், பேன் பண்ணியிருக்கேன். டெர்மினேஷன் அவங்க டெர்மினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன டெர்மினேஷன் பண்ணாங்க. சின்மயிக்கு அப்புறமா நான் டெர்மினேட் ஆறேன். அவங்க அதாங்க குப்ப ரீசன் சப்ப ரீசன் சொல்லி டெர்மினேஷன் பண்ணுவாங்க. உங்களை டெர்மினேஷன் பண்றதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க? அதான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களோட மெம்பர்ஸ் மேல அவதூறு பரப்பியிருக்கீங்க, FIR ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இல்ல ரீஓபன் பண்ணாங்களா. இப்போ என்ன உள்ள சேர்த்து பாரா கதிரவன் பாலு? இல்ல இது மூலியமாவே நான் கேக்குறேன், அவர் இப்ப என்ன உள்ள சேர்த்துப்பாரா? இப்ப நீங்க கேஸ் கொடுத்து உள்ள ஜாயின் பண்ண முடியாதா? இல்ல கேஸ் போயிட்டு இருக்குங்க. டெர்மினேஷன் சூட் போயிட்டு இருக்கு. சிவில் சூட் அது வந்து. அது ஒரு கேஸ் நடக்குது. அது ஒரு போயிட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை கேஸ் மேம் நடக்குது? மொத்தம் வந்து என்னோட சைடுல வந்து 3 கேஸ் போயிட்டு இருக்கு. பட் டசன்ஸ் ஆஃப் கேसेस போயிட்டு இருக்கு. டப்பிங் யூனியன் மேல நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. டசன்ஸ் ஆஃப் கேसेस. ஸோ நான் வந்து இந்த டெர்மினேஷன் சூட் போயிட்டு இருக்குது. அது சிவில். அது டோட்டலா வந்து பிளஸ் இந்த 2 இது ஷாஜி இது முடிஞ்சிருச்சு. அப்பீல் தான் இனிமே வந்து. இது இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு ராதாரவி. இது வேற எதுவும் இல்லை. நான் வந்து என்ன தாக்குனாங்க, என்ன அட்டாக் பண்ணாங்க தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் நிறைய கேசஸ் டப்பிங் யூனியன் மேலே போயிட்டு இருக்குதுங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்து டப்பிங் யூனியன் மேலே போயிருக்கு. பில்டிங் இடிச்சிட்டாங்க, அது தெரியும்ல. அதுவும் ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி பில்டிங் வந்து அப்ரூவல் இல்லாமல் கட்டி கவர்மெண்ட்டை ஏமாற்றி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பில்டிங்கை இடிச்சிட்டாங்க. அது திருடி இருக்காரு ராதாரவி 75,000 ப்ரூவே ஆயிடுச்சு. எங்ககிட்ட ஆர்டரே இருக்கு, 47 பக்கம் ஆர்டர் இருக்கு, லேபர் ஆர்டர் இருக்கு எங்ககிட்ட வந்து. அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். ஆக்சுவலி வந்து பில்டிங் வந்து அப்ரூவல் வந்து வாங்காம ஃப்ளோர் வந்து அப்ரூவல் வாங்காம எழுப்பியிருக்காங்க சார். ஸோ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவுக்கு இவ்வளோதான் எழுப்பணும், இத்தனை ஃப்ளோர் தான் அலோடுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு, எழுப்பியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து நாங்கள் நினச்சோம் ஃப்ளோர் அப்ரூவல் தான் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா பில்டிங் அப்ரூவலே இல்லை, அப்ரூவலே இல்லை. அவங்க வந்து வரவு செலவுக்கு எங்களுக்கு வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வருஷம் வரவு செலவு கணக்கு வந்து மீட்டிங் நடக்கும் சார். அந்த பேம்ப்ளெட் கொடுப்பாங்க எவ்வளோ வரவு செலவுன்னு சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்காம போட்டிருக்காங்க. அப்ப அந்த 75,000 எங்க? அப்ப நீ திருடி இருக்கன்னு தானே அர்த்தம். அப்ப ப்ரூவ் ஆயிருக்குதுல்ல நீங்க திருடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நாங்க எல்லாமே இப்போ தாஸ்ரதி சாரா இருக்கட்டும், முரளிகுமார், சின்மய் எல்லாருமே பாத்தீங்கன்னா உள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு டெர்மினேஷன் சூட் வந்து 10 வருஷமா மோர் தென் 10 இயர்ஸா போயிட்டு இருக்கு சார். எல்லாருக்கும் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு கேஸ் மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்க சார். அந்த முளைப்ப டப்பிங் யூனியன் பில்டிங் மேல காமிச்சிருக்கலாம்ல. நீங்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த ஹைராக்கி போயிருக்கலாம்ல. இப்போ லோயர் கோர்ட் சொல்றாங்க பில்டிங் இடிங்கன்னு, கார்பரேஷன் வந்து இடிச்சிட்டாங்க. அப்ப வந்து நான் அப்பீல் போகலாம்ல. அப்ப நீ அப்பீல் போய் உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தானே நீ வின் பண்ணிருக்கலாம்ல. அப்ப நீ திருடி இருக்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, உறுதி ஆயிடுச்சா? அது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பில்டிங்கை இடிச்சதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நாங்க கட்டிட்டோம் அப்படின்றாங்க. வெக்கமா இல்ல? ஒரு பில்டிங்கை இடிச்சிருக்கீங்க, ஒரு கோடிக்கணக்கான பில்டிங், அந்த இடம் வந்து திரும்பி கட்டியிருக்கீங்க, 50-60 லட்சம் போட்டிருக்காங்க. அந்த 50 லட்சம் 60 லட்சம் யாரோட காசு? டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் 10% அது இதுன்னு வாங்குறவங்களோட காசு தானே. ராதாரவி வீட்டு காசா? கதிரவனோட வீட்டு காசா? ராதாரவியோட வீடு தேனாம்பேட்டில் இருக்கு, அதை இடிச்சு திரும்பி கட்டுவாரா? கட்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவரோட வீடு அப்ரூவல் இல்லாம கட்டுவாரா? கதிரவன் பாலு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வாட்டவர் சென்னையில வந்து பில்டிங்கே யாரும் கட்ட மாட்டாங்களே, எல்லாம் அப்ரூவல் இல்லாம தான் கட்டுறாங்க, ஃப்ளோர் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். உங்க வீடை நீங்க அந்த மாதிரி அப்ரூவல் இல்லாம ஃப்ளோர் அப்ரூவல் இல்லாம நீங்க கட்டுவீங்களா? மத்தவங்க கட்டுறாங்க, கட்டல. பொது சொத்துனா உங்களுக்கு ஒண்ணு, உங்க சொத்துனா வேற மாதிரியா? இது எனக்கு புரியல. எனக்கு எப்படியா பேசுவாங்க ஒரு மீடியால வந்து அப்படின்னு பார்த்தா எல்லா பில்டிங்கும் தான் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கவர்மெண்ட்டை ஏமாத்தி நீ கட்டியிருக்க, பில்டிங் எழுப்பியிருக்க, கோர்ட் ஆர்டரோட கார்பரேஷன் வந்து பில்டிங் இடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன அசிங்கம் வேணும்? ஆக்சுவலி சட்டப்படி பார்த்தா அவங்க தாங்க உள்ள இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி அவங்களே டெர்மினேஷன் நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. நாங்களே எதுவுமே பண்ணல, எங்களுக்கு வந்து டெர்மினேஷன் நோட்டீஸ். எல்லாரும் நீ இப்படி பேசிட்ட, நீங்க அப்படின்னா பில்டிங் இடிச்சிருக்கீங்களே, பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்குது, நீங்க தான் சட்டப்படி வெளியே போகணும், நாங்க தான் உள்ள இருக்கணும். உங்களோட அடுத்த மூவ் என்னது சார்? அடுத்த மூவ் வந்து கேஸ் சொல்றீங்களா, எதை பத்தி கேக்குறீங்க? கேஸ் பத்தி கேக்குறேன். கேஸ் வந்து நாங்க இப்போ ஹைகோர்ட் போயாச்சு சார். ராதாரவி இது வந்து ஸோ எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த கோர்ட்டில் வந்து போலீஸ் வந்து ரொம்ப லத்தாஜிக்கலாக தான் இருக்காங்க. பட் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல. வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியலன்னு சொல்லி அவ்வளோ லத்தாஜிக்கலாக சொல்கிறார். R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி வந்து ஒரு மினிஸ்டருக்கோ ஒரு MLAக்கோ இந்த மாதிரி நடந்ததுன்னா இப்படி தான் வந்து சொல்வாரா? இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி தான் பார்க்க சொல்லுங்களேன் அவரை. ஸோ அடுத்து நாங்கள் ஹைகோர்ட் போயிட்டோம். கோர்ட் ஹஸ் டு டிசைட். ஸோ அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ ஒன்று. ஷாஜித் வந்து அப்பீல் தான் போகும், பட் பார்த்துக்கலாம், அது என்னன்னு தெரியாது அடுத்த லெவல் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.